ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ 2025 ஆண்டில் கடைசியான மாதமான ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, இறுதி மாதமான 11வது மாதம் பிறந்துருச்சு. பிறந்த இந்த 11வது மாதத்தில் மிகவும் முக்கியமான சம்பவங்கள் நடக்கும். ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாள் வந்தது. அது என்னைக்குன்னா நவம்பருடைய 5ஆம் நாள் புதன்கிழமை. அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி இந்த முக்கியமான ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியானது வந்த இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி. இந்த ஐப்பசி பௌர்ணமியில் எல்லா சிவன் கோவில்லையுமே அன்னபிஷேகம் என்ற ஒன்று நடைபெற்றது. ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் மட்டும் அன்னபிஷேகம் நடைபெறுவதற்கான காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காரணத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் கிரகமாற்றங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அதற்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறதுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். ஐப்பசி பௌர்ணமி முடிஞ்சாலும் இந்த பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்க்கலாம். ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைத்திருக்குமா? ஏன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு அவசியமானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனவே தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்லுவோம். நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன், அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான், இறைவனே நமக்கு படியளப்பவன். இந்த மாதிரி அன்னத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குது. அந்த நாள் அன்னைக்கு சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் இன்னும் சொல்லணும்னா பூமிக்கு நெருக்கமாக அதிக பொழிவோடு தோன்றுவார். ஸோ திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் சிறப்பு. அதனால தான் வழிபாடு செய்வது சிறப்பாக இந்த நாளில் பண்ணப்படுது. நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானம் அரிசி என்பதால் இந்த நாளில் சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அத்தனை பேருக்குமே அன்னதோஷம் அன்னதுவாதசம் இதெல்லாம் நீங்கும். அதே போல் அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருக்குது. உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னும் என்னும் சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது. மெயினாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது தான் அன்ன அபிஷேகத்துடைய நோக்கம். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகமானது செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இந்த மாதிரியான தனி சிறப்பு இருக்குது. இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை, வேறொரு காரணமும் இருக்குது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலில் ஒன்று, அது என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார்.
துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ. சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார். கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறிவிடோ. யார் பிச்சையிடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது. இப்படியே சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க. அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகோ. சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது. இப்படி அன்னபிஷேகம் செய்யப்படுவதற்கான காரணம் இதுவும் என்று கூறப்படுது. இப்பேற்பட்ட பௌர்ணமி தான் நவம்பர் 5ஆம் தேதி வந்தது. ஸோ எல்லா சிவ ஆலயங்களையும் அன்னபிஷேகம் முடிஞ்சிருச்சு. ஆனால் பௌர்ணமியுடைய சூத காலம் இருக்குது. இந்த சூத காலத்தில் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திகிரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைந்தது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்குது. ஸோ என்னென்ன கிரகமாற்றங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து சூரியன் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறார். அப்புறம் நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே 17ஆம் தேதி அன்னைக்கு திகிரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறார். இந்த மாதிரி கிரகமாற்றம் கிரகநிலை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வைத்து தான் இந்த சூத காலத்தில் உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமினால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும். இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். ஸோ அதனால் பொறுமை இழக்காதீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இடைவெளிகள்லாம் குறையும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்தணும். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ எல்லாத்திலுமே பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் சொல்லப்படுது. பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யலாம். அதெல்லாம் பெண்களுக்கு உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை மட்டும் செய்ய மறக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் சேரும். நல்ல நிலைக்கு உயர்ந்திடுவீங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவர்களுக்கு கூட கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் பௌர்ணமினால் கிடைக்க போகுது என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. தனுசு ராசி, மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொதுவான கணிப்பு தான். ஸோ இந்த கணிப்புக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான். ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.